மிஸ்டர் மேக்ஸ் நம்ம நேருக்கு வணக்கம். உங்களுடைய இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம காலில் எழுதின ஸ்லிப் டெஸ்ட்டோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்லிப் டெஸ்ட்டு 11 எல்லா டெஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி, சாக்கடல் என்பது ஆறா, ஏரியா, குளமா, கடலா? சாக்கடல் அப்படிங்கிறது என்னது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏரி. சரிங்களா? சாக்கடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஏரி. இங்கே கடல் இருக்குன்னு மாற்றி கடல் போட்டக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த கொஸ்டினே கேட்டது. சரிங்களா? சாக்கடல் என்பது நமக்கு என்னது? ஏரி. அடுத்தது டிடிடி என்பது, இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். டிடிடி என்பது உரங்களா, பூச்சிக்கொல்லிகளா, கலவைத்தூளா, எதுவும் இல்லையா? டிடிடி என்பது ஆன்சர் ஆப்ஷன் பி, பூச்சிக்கொல்லிகள். சரிங்களா? என்ன பார்த்தோம்? டிடிடினா ஃபுல் ஃபார்ம் என்ன? டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டிடியோட ஃபுல் ஃபார்ம். அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். சந்திராயன் 2வின் ஏவுகணையின் பெயர். சந்திராயன் 2வின் ஏவுகணையின் பெயர் PSLV C-37, GSLV MOOC 1, GSLV MOOC 2, GSLV MOOC 3? சந்திராயன் ஏவுகணையின் பெயர் ஆப்ஷன் டி, GSLV MOOC 3. சரிங்களா? GSLV MOOC 3 தான் இது சந்திராயன் 2வை கொண்டு சென்ற ஏவுகணையினுடைய பெயர். அடுத்தது, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைமையகம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைமையகம் மும்பையா, கொல்கத்தாவா, பெங்களூரா, சென்னையா? என்னது? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி தலைமை என்ன சொன்னோம்? இப்போ இஸ்ரோன்னு சொன்னோம் இல்லையா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். சரிங்களா? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி, பெங்களூரில் இருக்குது. சரிங்களா? இதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் இப்போ யார் இருக்கா? முன்னாடி வந்து பார்த்தோம்னா K. சிவன் இருந்தார். இப்போ வந்து பார்த்தோம்னா சோமநாத்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா மாற்றிட்டாங்க. யாருன்னா சோமநாத்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அடுத்தது, மங்கள்யான் துணைக்கோள் விண்ணில் ஏவப்பட்ட நாள். மங்கள்யான் துணைக்கோள் விண்ணில் ஏவப்பட்ட நாள் 5th நவம்பரா, 15th நவம்பரா, 20th நவம்பரா, 25th நவம்பரா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5th நவம்பர் 2013. சரிங்களா? நவம்பர் 5ஆம் தேதி தான் வந்து பார்த்தோம்னா மங்கள்யான் துணைக்கோளை விண்ணில் ஏவினாங்க. அடுத்தது, 6வது கொஸ்டின் பாருங்கள். இஸ்ரோ மற்றும் நாசா இணைந்து செயல்படுத்தும் திட்டம். இஸ்ரோ மற்றும் நாசா இணைந்து செயல்படுத்தப்படும் திட்டம் நிசாரா, IRNSSA, GSATA, ESATA? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிசார். சரிங்களா? NISR. நிசார் தான் வந்து பார்த்தோன்னா இது நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து நடத்தக்கூடிய திட்டம். சரிங்களா? அடுத்த 7வது கொஸ்டின் பாருங்கள். சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கோள். சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கோள் சனியா, வியாழனா, பூமியா, செவ்வாயா? இது பார்த்தோன்னே சொல்லலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்னது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வியாழன். சரிங்களா? வியாழன் தான் நமக்கு சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோள். அடுத்தது, நமக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் பெயர் யாது? நமக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் பெயர் யாது? ஆண்ட்ரோடோமாவா, பால்வீதியா, கோடிட்டோசுரலா, எதுவும் இல்லையா? மிக அருகில் உள்ள விண்மீன் திரள்னால் இது நம்ம இருக்கக்கூடியது பால்வீதி, நமக்கு அருகில் இருக்கக்கூடியது ஆண்ட்ரோடோமா. சரிங்களா? விண்மீன் திரள்லாம் ஒன்றும் கிடையாது, கேலக்சின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? கேலக்சி தான் தமிழில் விண்மீன் திரள்னு சொல்லி பெயர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரும்பு கம்பியை காட்டிலும் வலிமையாக உள்ள செயற்கை இலை. இரும்பு கம்பியை காட்டிலும் வலிமையாக உள்ள செயற்கை இலை ரேயானா, நைலானா, அக்ரிலிக்கா, பாலிஸ்டரா? ஆன்சர் ஆப்ஷன் பி, நைலான். சரிங்களா? நைலான் தான் வந்து பார்த்தோன்னா இரும்பு கம்பியை விட மிக வலிமையான இலைன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? ரேயன் அப்படிங்கிறது என்னது? பகுதியளவு செயற்கை இலைன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? பகுதி செமி ஆர்டிஃபிஷியல் சில்க்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இரும்பு கம்பியை விட மிக வலிமையான இலைன்னு கேட்டால் என்னது? நைலான். இது வந்து முக்கியமான கொஷின். சரிங்களா? பார்த்துங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா கேட்பாங்க இந்த கொஷின். சரிங்களா? இரும்பு கம்பியை காட்டிலும் வலிமையாக உள்ள செயற்கை இலை எதுன்னு கேட்டால் என்ன நமக்கு? நைலான். அடுத்தது, பார்க்கின்சன் நிகழையை கண்டறிந்தவர். பார்க்கின்சன் நிகழையை கண்டறிந்தவர் தாம்சனா, லவாசியரா, பாக்ஸா, டால்டனா? பார்க்கின்சன் நிகழையை கண்டறிந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி, பாக்ஸ். சரிங்களா?
பார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அலெக்சாண்டர் பார்க்ஸ்னு வரும். சரிங்களா, பார்க்கேசி நிகழி கண்டிருந்தவர் யாருன்னு கேட்டால் அலெக்சாண்டர் பார்க்ஸ். அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இதனுடைய ஸ்லிப் டெஸ்ட்டுடைய சயின்ஸ் கொஸ்டின் முடிஞ்சு. நம்ம நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல் டெஸ்ட்டில் சந்திக்கலாம். சரிங்களா, ஸோ வந்து பார்த்தோன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னது அப்பப்போ வந்து பார்த்தோன்னா படிக்கிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒர்க் லோடு அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கடைசி டைமில் வந்து படிக்க முடியாமல் போய்டும். சரிங்களா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு வச்சிட்டோம்னா அடுத்து ரிவிஷன் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி. இல்லை நம்ம கடைசி டைமில் தான் படிப்போம்னு சொன்னோம்னா என்னது படிக்கவும் முடியாது, ரிவிஷனும் பண்ண முடியாது. சரிங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா, ஸோ ஓகேங்க, நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. 11வது கொஷின், இலவச உணவகத்தை வடலூரில் வள்ளலார் நிறுவிய ஆண்டு. இலவச உணவகத்தை வடலூரில் வள்ளலார் நிறுவிய ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1667. அதுதான் கரெக்டான பதில். ஓகேங்களா, அதாவது 1666 நடைபெற்ற ஒரு பஞ்சத்தின் காரணமாக மக்கள் பசி பட்டினியோடு இருக்கிறத பார்த்து கஷ்டப்பட்ட வந்துட்டு வள்ளலார் அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வடலூரில் வந்துட்டு ஒரு இலவச உணவகத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது எப்போனா 1867. சரிங்களா, இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அணையா அடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஜாதி மதம் பேதம் எதுவுமே இல்லாமல் அங்கே வரவங்க எல்லாருமே அங்கே சாப்பிட்டுக்கலாம், எப்போ போனாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இன்னுமே வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிஸில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது 1856 இவரோட ரிலேட்டடாக என்ன வரும் அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்துட்டு தோற்றுவிச்சது. எப்போ அப்படின்னா 1856 தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். அடுத்தது 1874 வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இறுதி ஆண்டு. சரிங்களா, இவருடைய பிறந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1823. இவர் 1823 1874 தான் இவருடைய பீரியட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஆங்கிலேயர்களை வெள்ளை பிசாசுகள் என்று கூறியவர் யார்? ஆங்கிலேயர்களை வெள்ளை பிசாசுகள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆப்ஷன் டி வைகுந்த சுவாமிகள். இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சியினை வந்துட்டு வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னும் திருவிதாங்கூர் அரசினுடைய ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வைகுந்த சுவாமிகள் தான். சரிங்களா, இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிசூடும் பெருமாள். சரிங்களா, இது வந்துட்டு உயர்ஜாதி மக்கள் வந்து இந்த பேரை மாற்றணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மாற்றப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன முத்துக்குட்டி அப்படின்னு வந்துட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பார். இவர் ஐயா அப்படின்னு வந்துட்டு எல்லோரோடும் அழைக்கப்படுவார். இவருடைய வழியை பின்பற்றி வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயா வழி. இவருடைய அனைத்து கருத்துக்களும் தொகுத்து எழுதப்பட்ட நூல் வந்து பார்த்திங்கன்னா அகல திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஐயா வழி இவ்வளோ ஃபாலோ பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வழி. நாராயணகுரு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதி எதிர்ப்பு போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவர், கேரளாவில் இருந்தவர். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் நம்ம ப்ரீவியஸே பார்த்தாச்சு. வள்ளலார் அப்படின்றவருடைய மிக ஃபேமஸான டைலாக் என்னென்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது வந்து வள்ளலார். இவர் வந்து பார்த்திங்கன்னா சத்திய வந்துட்டு தர்மசாலையை வந்துட்டு நடத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஜீவகாருண்யம் அப்படின்ற கான்செப்ட், அதாவது சின்ன சின்ன உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தணும், இரக்கம் காட்டணும் அப்படின்றத ஜீவகாருண்யம், அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவர் எழுதிய நூட்களினுடைய தொகுப்பு வந்து திருவருட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வந்து பார்த்திங்கன்னா 1856 யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா? வள்ளலார். இது கரெக்டு தான். அடுத்தது அயோத்திதாசர் அத்வைதானந்த சபா, இதுவும் கரெக்டு தான். அயோத்திதாசர் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அந்த முன்னேற்றத்திற்காக நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு தான் அத்வைதானந்த சபா. அடுத்தது வள்ளலார் வந்து ஐயாவளின்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. வள்ளலார் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகள், அவர் வந்து ஜீவகாருண்யம், அவருடைய வழிகள் வந்து ஜீவகாருண்யம் தான். ஐயாவளின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா யார்? ஸ்ரீ வைகுந்த சுவாமிகள் தான் ஐயா வழியில் வருவாங்க. தன்னாட்சி இயக்கம் வந்துட்டு 100%, இதுவும் கரெக்டு. அப்போ இந்த 13வது கொஷினுக்கான தவறானதை தேர்ந்தெடு, இதில் தவறாக மேட்ச் ஆகிருக்கிறது எதுனா வள்ளலார் ஐயாவளி. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மருது சகோதரர்கள் தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை எந்த இயர் அப்படின்னா 1801 வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளிவிட்டிருப்பாங்க.
திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை 1801. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின், கர்நாடக உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு. கர்நாடக உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1801. இது 1800 அதாவது இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்றது 1800 1001 கொடுத்தாலும் சரியான பதில் தான். சரிங்களா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு 1801. அதாவது இதில் என்ன நடக்கும், இந்த உடன்படிக்கை எதனால் போடப்படும் அப்படின்னா, இவ்வளோ கிளர்ச்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்காட் நவாபாக இருக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று இருக்கும். அதாவது அவங்க வந்துட்டு அந்த கிளர்ச்சி அவங்களால கட்டுக்குள் கொண்டு வர முடியாத காரணத்தினால் ஆங்கிலேயர்கள் ஆர்காட் நவாபையும் நம்பாமல், இனிமேல் நான் யாரையும் நம்ப மாட்டேன், அதனால் நானே ஃபுல்லாக வந்துட்டு என்னோடய கையில் எடுத்துக்கிறேன், நானே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆட்சி செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நவாபையும் அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டு அவர்கிட்ட இருந்து சைன் வாங்கிக்குவாங்க. அதுதான் கர்நாடக உடன்படிக்கை. அது நடைபெற்ற ஆண்டு 1801. அடுத்தது, பேலூர் கழகத்தில் முதலில் கொல்லப்பட்ட ஆங்கிலேயர் யார்? பேலூர் கழகத்தில் முதல்ல கொல்லப்பட்ட ஆங்கிலேயர் யார்? எஸ், இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பேன்கோட். கர்னல் பேன்கோட் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு பேலூர் கழகம் எப்போ நடைபெறும்? 1806. அந்த டைமில் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும்னா ஜூலை 10. சரிங்களா? ஜூலை 10 ஸ்டார்ட் ஆகும். அன்றைக்கி ஃபஸ்ட்டு கொல்லப்பட்டவர் யார் அப்படின்னா கர்னல் பேன்கோட். இவர் தான் கோட்டையோட முன்பகுதியை வந்துட்டு பாதுகாத்துட்டு வந்த ஒரு முக்கியமான பர்சன்றனால இவர் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொல்லப்படுவார். இதில் ஜான் கிடராக் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா தளபதி. ஓகேங்களா? அந்த சென்னையோடைய தலைமை தளபதி யாருன்னா ஜான் கிடராக். ஜில்லஸ்பி அப்படின்றவர் இந்த வேலூர் கழகத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவர் யாருன்னா ஜில்லஸ்பி. கூட்ஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னா, ஜில்லஸ்பிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அறிக்கையை சமர்ப்பித்தது, அறிவிப்பு சொன்னது யார் அப்படின்னா கூட்ஸ். ஓகேங்களா? இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமானது. இதில் வேலூர் கழகத்தோட இறுதியில் ஜான் கிடராக்கு, வில்லியம் பெண்டிக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களால கிளர்ச்சியை ஒழுங்காக கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாததுனால. இதே ஜில்லஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வும் பரிசு பொருட்களும் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை கொல்லப்பட்ட நாள். தீரன் சின்னமலை கொல்லப்பட்ட நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஜூலை 31, 1805. ஜூலை 31, 1805 தான் வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை கொல்லப்பட்டிருப்பார். தீரன் சின்னமலையோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தகிரி. இந்த ஓடா நிலை அப்படின்ற முறையில் வந்துட்டு போர் செஞ்சவரும் இவர் தான். கொரில்லா போர் முறையை தமிழகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் தீரன் சின்னமலை தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஃபராசி இயக்கத்தினுடைய தோற்றுவித்தவர் யார்? ஃபராசி இயக்கத்தினை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஹாஜி ஷரியதுல்லா. சரிங்களா? ஹாஜி சரியதுல்லா தான் வந்து பார்த்திங்கன்னா 1818 ஃபஸ்ட்டு ஃபராசி இயக்கத்தினை தோற்று வச்சிருப்பார். இந்த ஃபராசி இயக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஒரு விவசாய கிளர்ச்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விவசாய கிளர்ச்சி வேறு, பழங்குடியின மக்களினுடைய கிளர்ச்சி வேறு. விவசாய கிளர்ச்சியில் ரெண்டு தான் நம்ம பார்த்துருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபராசி இயக்கம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாஹாபி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்த்துருப்போம். அதில் ஒன்றான ஃபராசி இயக்கத்தினை தோற்றுவித்தது வந்து ஹாஜி சரியதுல்லா. எந்த வருடம் அப்படின்னா 1818. இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா பதவி வகிப்பாங்க. 2 பேரும் இறந்ததுக்கப்புறமா நோவாமியான் அப்படின்றவர் வந்துட்டு இந்த ஃபராசி இயக்கத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வருவார். சரிங்களா? அடுத்தது சிராஜுத்தௌலான்றவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாசி போரோட தொடர்புடையவர் வந்து சிராஜுத்தௌலா. டிடுமீர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன வாஹாபி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு வாஹாபி இயக்கத்தினை தலைமையேற்று நடத்திட்டு இருந்தவர் தான் டிடுமீர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக. இல்லை கிளர்ச்சிகள் கொடுத்துருக்காங்க, அதனோட ஹெட்டு வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கோல் கிளர்ச்சி தான் ஃபஸ்ட்டு பழங்குடியின கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு தலைமையேற்று நடத்தினது யார் அப்படின்னா பிந்த்ராய் அப்படின்றவர் தான் தலைமையேற்று நடத்தியிருப்பார். நெக்ஸ்ட்டு சந்தாளர்களினுடைய கிளர்ச்சியை வந்துட்டு தலைமையேற்று நடத்தினது 2 பேர், சிந்து மற்றும் கனு 2 பேர். இங்கே சிந்து மட்டும் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது முண்டா கிளர்ச்சியை வந்து தலைமையேற்று நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா பிர்சா முண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மிர்சான்னு எழுத்து மிஸ்டேக்கு, இது வந்து பிர்சா முண்டா. சரிங்களா? அடுத்தது வாஹாபி கிளர்ச்சி, மேலே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், டிடுமீர். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கிளர்ச்சிகளுக்கு தலைமையேற்று நடத்தின பர்சன்ஸ். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி 2, 4,
2413 ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த வருடம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 1908. 1908 தான் வந்து பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்துட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கும். எந்த கிளர்ச்சியோட முடிவில் இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இயற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சிக்கு கடைசியில் தான். சரிங்களா. முண்டா கிளர்ச்சியினுடைய எண்ட் ஆஃப் அவங்க மக்கள் போராட்டத்துக்காக கிடைத்த ஒரு முக்கியமான பரிசு தான் இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். ஓகேங்களா. எந்த வருடம் அப்படின்னா 1908. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.